அனைவருக்கும் வணக்கம் மக்களே. முதல்ல எல்லாருக்கும் தமிழன் திருநாளான தை திருநாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இதுதான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் இருக்கக்கூடிய அனைத்து நந்திகளுக்குமே பிரம்மாண்ட அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த பிரம்மாண்ட அலங்காரம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தாங்க பண்ணுவாங்க. பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. எண்ணற்ற பொருட்களை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. பூ வகைகள், பழ வகைகள், இனிப்பு வகைகள் சொல்லிட்டு நிறைய பொருட்களால் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. அது மட்டும் சிறப்பு இல்லைங்க, இன்றைய தினம் பிரதோஷ வேறைங்க. பொதுவாகவே மாட்டு பொங்கல் அன்னைக்கு இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க. நந்தி பகவானுக்கு உகந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேற தான் இன்னைக்கு ஃபுல்லாக இருப்பார். பெரிய நந்தியில் இருக்க பெரிய நந்தி. அதனால பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். மாட்டுப்பொங்கலை ஒட்டி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள 13 அடி உயர நந்தி சிலைக்கு சுமார் 2000 கிலோ காய்கனிகள், இனிப்பு வகைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் கொடிமரம் முன்பாக 108 பசுக்களுக்கு கோபூஜையும் நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் பங்கேற்று பசுவிற்கு மஞ்சள், குங்குமம் வைத்து புத்தாடை அணிவித்து காய் வகைகளை உணவாக அளித்து வழிபட்டனர்.